வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல். நம்ம இன்றைக்கி குடமிளகாய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னது, குடமிளகாயில் பொரியலா அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு தான் பாருங்கள், இப்போ ஒரு குடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு பல் நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வேர்க்கடலை, நடக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, இது பச்சை கடலையாகவே வாங்கி நான் சிம்மில் வச்சு வெறும் வானலில் வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குடமிளகாய் எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பின்பக்கமாக இப்படி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கா, அந்த மாதிரி வாங்க. அந்த குடமிளகா கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இதே இது 1 2 3 தான் இருக்கும், இந்த 4 இருக்காது. 3 இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக ஒரு சிறு கசப்பாக இருக்கும். அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு வானலை அடுப்பில் வச்சு ரொம்ப எண்ணெய் விட வேணாம், சும்மா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டால் கூட போதும். இல்லை அதை விட கம்மியாக விடனாலும் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சது ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் இந்த இடித்து வச்ச பூண்டை போட்டுருங்க. பூண்டை போட்டு ஒரு செகண்டு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த கட் பண்ணி வச்ச குடமிளகாய் போட்டுறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு 1 செகண்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த குடமிளகாய் வதங்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், அந்த மிளகாயும் வேர்க்கடலையும் கொஞ்சம் குறப்பாக மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, நல்லா இருக்காது. இப்போ இந்த குடமிளகாயை நல்லா ஒரு கிளறிடுங்க. இது ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு, ஒரு 2 நிமிஷமே போதும். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், அப்படியே வேக விடுங்க. அதுலேயே இந்த வதங்குறதுலேயே நல்லா மிளகாய் வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். போடும்போது என்ன கலராக இருந்தது, இப்போ என்ன கலர் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வேர்க்கடலையும் மிளகாயும் அதையும் சேர்த்து போட்டுடலாம். போட்டுட்டு 1 செகண்டு நல்லா கிளறி இறக்கிட்டிங்கன்னா ஒரு சுவையான குடமிளகாய் பொரியல் ரெடி. எல்லா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ குடமிளகாய் கண்ணுக்கும் கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதனால் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு இது நரிச்சு சாப்பிட பிடிக்காது, ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குடமிளகாயில் லைட்டாக அப்படி தண்ணி அப்படி தெளித்து வேக வைங்க. வேக வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். இது சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, எல்லாம் சேர்ந்து ஒன்றா பெரட்டி வர வரைக்கும். காரம்லாம் உங்கள் விருப்பம் தான். காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு மிளகா கூட சேர்த்து போட்டுக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே ஒரு லைக்கு போடுங்க. தேங்க்யூ.